இந்த சீரீஸோட மொத்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் வரிசைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு ரைட்டிங். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரைட்டிங் டிசிலேயே நல்லா இருந்துச்சு. 2 பேட்மேனோட ஹாஃப் லுக்கு காமிச்சது வேறு லெவல். 3 ரைட்டிங், பிரைட் கேரக்டரோட ரைட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. 4 எமோஷ்னல் டெப்த்து, எமோஷ்னல் வேல்யூ வேறு லெவல். 5 கேரக்டரோட கனெக்ட்னஸ் எபிசோட் 5 வரைக்கும் போகாமலேயே கியூரியாசிட்டியோடய மெயின் பண்ணிகிட்டு இருந்தது. 5 நம்ம ரிப்ளாக் சீனியரோட கேரக்டர் ரைட்டிங்கை செம்மையாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. 6 அமேசிங்கான யூனிவர்ஸ் கனெக்ஷன். 7 அனிமேஷன் குவாலிட்டி வேறு லெவல். 8 வாய்ஸ் ஆக்டிங்கும் வேறு லெவல். நெகட்டிவ்ஸ் கிட்ட போனால் அப்படியே ஸ்லோ பேர்னிங் ரைட்டிங். ரிப்ளாக் சீனியரோட கேரக்டரை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ரிப்ளாக் சீனியர் கேரக்டரை பாதிலே கேரக்டர் டெப்த்தோடு நிறுத்துகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. லிட்ரலி க்ளே ஃபேஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஓவராலாகவே 10க்கு 8.5 ஒரு நல்ல குட் சீரீஸ் தான் ஜேம்ஸ் கன் கொடுத்துருக்காரு. இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பர்மேன் படத்தில் இந்த எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு.